நான் தான். இப்படியே மழை அடித்து ஊற்றிட்டு இருந்தா நம்ம என்ன தான் பண்ணுறது? ஏதாவது பண்ணி தானே ஆகணும். சாப்பிட்றதுக்கு சொல்கிறேங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருந்தோம். இந்த மாதிரியான மழை காலத்தில் எல்லாரும் கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஐட்டம், ஆனால் சமீப காலத்தில் எல்லாராலையும் சாப்பிட மறுக்கப்படக்கூடிய ஒரு ஐட்டத்தை தான் நாங்கள் இன்றைக்கி சமைச்சிருக்கோம். புரியலையா? கருவாட்டு குழம்பு, அதுலேயே நெத்திலி கருவாடு. அது வேறு லெவல். சின்னதாக இருக்கிறதுனால இந்த கருவாட்டில் அந்த குழம்போட அந்த ஜூஸியான ஃப்ளேவர்ஸ்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கே வேறு லெவலாக இருக்கும்னு சொல்லலாம். அதில் எல்லா விதமான காய்கறியும் போடலாம். அதுலேயும் அவரைக்காய், கத்திரிக்காய் வேறு லெவல், டாப் நாச். கூட கோசுக்கீரை கூட்டு. காய்கறி கண்டிப்பாக நம்ம சாப்பாட்டில் இருக்கும். நான் காய்கறி சாப்பிட்றதுக்கு தவறவே மாட்டேன். நான் ஊர்லேருந்து வந்திருக்கேங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்கள் அத்தை ஸ்பெஷலாக ப்ரான் வடை வேற கொடுத்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ அதுவும் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைட் போயிட வேண்டியதான். ஸோ வாய் அப்படியே பிசைஞ்சு அந்த கருவாடோடு சேர்த்து வாயில் வச்சேன் பாருங்கள், செம்மையான ஒரு ஃப்ளேவருங்க. அப்படியே என்னுடைய சின்ன வயசு ஞாபகங்கள்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட். இப்போ முட்டை எல்லாத்தையும் எடுத்து உடச்சி அதுக்கு மேலே குழம்பையும் ஊற்றிட்டேன். ஏன்னா அந்த முட்டை உள்ளே இருக்கிற அந்த மஞ்சள் கறியில் அந்த குழம்பு சேர்ந்தால் தான் அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ கருவாடு, முட்டையில் கொஞ்சம் பார்ட் அண்ட் காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வாயில் போட போகிறேன். இந்த கருவாடோடு சேர்த்து இந்த காய்கறி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது ஒரு ஹெவன்லி ஃபீலிங்குன்னு சொல்லலாம். சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். திஸ் கருவாடு இஸ் த பெஸ்ட் கருவாடு, நெத்திலி கருவாடு. உங்களில் எத்தனை பேருக்கு கருவாட்டு குழம்பு பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் கருவாட்டு குழம்பு சாப்பிட்லன்னா தயவு செஞ்சு அதை எப்படியாவது தயார் பண்ணி ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துருங்க. இல்லைனா இந்த மாதிரி ஒரு ஐட்டத்தை சாப்பிடாமையே நம்ம வாழ்ந்துட்டோம்னு பிற்காலத்தில் ஃபீல் பண்ண வேண்டியது இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக்கொள்ளுங்கள். வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.